ஒரு நாள் காலையில ஒரு சிஸ்டர், ஒரு கான்வென்ட்ல இருக்கிற ஒரு சிஸ்டர் எனக்கு போன் பண்ணி, பிரதர் இன்றைக்கு உங்களுடைய கூட்டம் இருக்கிறது இல்லைன்னு கேட்டான். ஒவ்வொரு புதன்கிழமையும் நாங்கள் சாந்தோம் பள்ளியிலே கூட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். நான் ஆமாம் என்று சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அண்ணன், என்னுடைய அன்னிக்கு மிக உடல் நலம் சரியில்லை, நான் எப்படியாவது அவர்களை அங்கே கொண்டு வர வைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ஜெபியுங்கள் என்று சொன்னார். நானும் சரி என்று விட்டு விட்டேன். கூட்டத்திற்கு போனேன். கூட்டத்திற்கு போகிற பொழுது முன் வரிசையில ஒரு வயதான ஒரு கணவனும் மனைவியும் அமர்ந்திருந்தார். அந்த அம்மா இடுப்புல ஒரு பெரிய பெல்ட் கட்டிட்டு இருந்தான். பெரிய பெல்ட் வெளியிலேயே அப்படி கட்டியிருந்தான். அது போக கையில தாங்கி நடப்பதற்காக 2 கோலையும் வைத்திருந்தான். நானும் கூட்டத்துல செய்தி கொடுத்து கொண்டே இருந்தேன். செய்தி கொடுத்து முடித்த பிறகு நம்ம எல்லாம் எழுந்து ஜெபிக்கலாம் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த கணவர் எழுந்து நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த அம்மா உட்கார்ந்து கொண்டே இருந்தார். திடீரென்று ஆண்டவருடைய வல்லமை அங்கே இறங்கி வந்தவுடனே உட்கார்ந்திருந்த அந்த சகோதரி அப்படியே எழுந்து நின்று விட்டார். நின்ற உடனே பக்கத்துல இருந்தவருடைய கணவருக்கு ஒரே பயம். ஏன்னா அந்த அம்மாவால நிக்க கூட முடியாது. சில மாதங்களாக படுத்த படுக்கையாகவே கிடந்திருக்கிறார். எழுந்து பல் விளக்குவதற்கு கூட போக முடியாது. காலையில வேலைக்காரி வந்துதான் அவர்களுக்கு பல் தேய்ச்சி விடுவார். டாய்லெட் போக முடியாது. வேலைக்காரி வந்துதான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்த அந்த பெண், இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த சிஸ்டருடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை வந்தது. என்ன செய்தாங்க தெரியுமா? ஒரு டாக்ஸியை பிடித்துக் கொண்டு இந்த டாக்ஸி டிரைவரும் கூட இருந்தவர்களும் சேர்த்து கை தாங்கலாக தான் அந்த அம்மாவை கொண்டு வந்து முன்னாடி உட்கார வைத்திருக்கிறார். அது எனக்கு தெரியாது. நடக்க முடியாம 5:30 மணிக்கு கூட்டம் நடக்கிறது, 6:30 மணிக்கு. ஆனா 5:30 மணிக்கெல்லாம் அங்க வந்து உட்கார்ந்துட்டான். என்ன ஒரு ஆர்வம், ஒரு விசுவாசத்தை பாரு. 5:30 மணிக்கெல்லாம் வந்து உட்கார்ந்து இருந்திருக்கிறான். சரியாக அந்த நேரத்துல ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கி வந்தது. எழுந்து நின்றார்கள். கணவர் போய் பிடிக்க போனார். நான் பக்கத்துல சொன்னேன், அவரை விட்டுருங்க, தொடாதீங்க அவங்களேன்னு சொல்லிட்டேன். அந்த அம்மா அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் நடந்தது. ஜெபம் பண்ணிக்கிட்டே. ஜெபம் முடிந்த பிறகு நன்றாக நடந்தாங்க. பெல்ட்டை கழட்டி போட்டாங்க. 2 ஸ்டிக்கையும் கையில தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. என்ன காரணம்? ஆர்வம். அதைத்தான் பைபிள்ல சொல்லியிருக்கு, ஆர்வத்தோடு என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்.